ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, உங்க அப்பா ஐஏஎஸ், உங்க தம்பி ஒரு INDS ஆபீசர், நீ எதுக்கு அந்த மாதிரி லைனை சூஸ் பண்ணலன்னு. ஜாப் இதனால மற்றவனுக்கு என்ன பயன்? பாபா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதுனாலதான் எனக்கு ஒரு ஆன்மீக ரீதியா ஏமாந்து போயிடக்கூடாது, நல்லதேதான் நடக்கும், எனக்கு நீ கூடவே இருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். சத்யசாய் சுவாமியோட ஆன்மீக அஸ்திவாரமே சேவைதான். அந்த சேவை உணர்வு எல்லாத்தையும் பரவ நாம எடுக்க வேண்டிய முயற்சி. 60 ரூபாய்க்கு வாங்கினேனே, கொடுக்கணுமா? கொடுக்காமலே இருக்கலாம். நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மனம், உடல், அந்த ஆன்மாங்கிறது அதே மாறிடும். பானு உட்காரும் போது நம்ம எதிர்பார்க்கறது ஆறுதல் ஒண்ணுதான். எல்லாருமே பேஷண்ட். நீ அங்க போய் நின்று சிரிச்சுன்னு இருக்க முடியாது. என் வேலைக்காரி தான் வந்து எடுக்கணுமா? உன் பையன் எடுக்க கூடாதா? நீ என் கண்ணாடி முன்னாடி பேசிப்ப, இன்னைக்கு நான் என்ன நல்லது பண்ணினேன்? வெறும் நீ சாப்பாடு போட்டு போயிட்டா அடுத்த நாள் யாரு சாப்பாடு போடுவா? முடியல போட்டு எங்க போகுதுன்னு தெரியாதோட நீ ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சாய்ராம் டிசைட் பண்ணிட்டார், அவர் இத்தனை நேரம் பிறந்திருக்கணும், வளர்ந்துட்டு இருக்கார், ஒரு நாளைக்கு நிச்சயமா வருவார். திங்கிங்கோ பேட் தாட்டோ வராது. நமக்கு வரலன்னா பசங்கிட்ட வராது. ஸ்ரீ சத்யசாய் யுகம் பாபா என்னை விட்டு என்னைக்குமே எங்கேயுமே போக மாட்டார். என் கைய பாபாவோட கையா நான் நினைச்சுண்டு எந்த புள்ளியில நாட்டிய கலைஞரா இருந்த நீங்க சமூக சேவகியா மாறுறீங்க. சுவாமியோட இன்ஸ்பிரேஷன் தான். சுவாமியோட இன்ஸ்பிரேஷன் தான். அது இல்லாம எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்போ ஆபீஸ்ல எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 900 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதுல படிக்காதவ தான் என்னோட ஆபீஸ்ல வேலை. ஸ்பெக்ட்ரா சர்வீசஸ்னு பேரு. அது பேக் ஆபீஸ் ஒர்க் பண்றோம். எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, உங்க அப்பா IAS, உங்க தம்பி பிரக்தீஸ்வரன் ஒரு INDS ஆபீசர், நீ எதுக்கு அந்த மாதிரி லைனை சூஸ் பண்ணலன்னு. நான் என் தம்பி நல்லா படிப்பான், நல்லா மார்க்ஸ் வாங்குவான். நான் என்னோட நேச்சர் எப்படின்னாக்க அப்படியே எக்ஸாம் எழுதிட்டே வருவேன். ஒரு 45 மார்க் வந்துடும் நான் நினைச்சிட்டேன்னா எழுந்து வந்துடுவேன். எங்க டீச்சர் திட்டுவா, டைம் இருக்கே உனக்குன்னு. எனக்கு படிச்சு 90% வாங்கணும், 80% வாங்கணுங்கிறது கிடையாது. படிக்க வச்சா பாஸ் பண்ணிட்டேன். அந்த காலேஜுக்கு டான்ஸ் ஆடணுமா, காலேஜுக்கு வாலிபால் விளையாடணுமா, காலேஜுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடணுமா, என்னென்ன ஆக்டிவிட்டி அவுட் சைடு இருக்கு அது நான் பண்றதுக்கு என் மைண்ட் அதுல போச்சு. அதுல போகும்போது இது ஒரு ஸ்டோரியா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே நம்ம பெரியவா சொல்றதுதான் நமக்கு இல்லையா. தஞ்சாவூர்ல கலெக்டரா இருக்கும் போது அப்பா புயல் வந்தது, சைக்ளோன் ரொம்ப மோசமா வந்தது. அப்ப எங்க கூட அப்பாவோட யூஸ்வலா ஒரு தஃபேதான்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. அது இது போட்டுண்டு தலையில இதை வச்சுட்டு கையில வச்சுட்டு அவ எப்போதும் வருவார் போவார். அன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு அது அப்பா ரொம்ப பிஸியா போன்ல பேசி என்னென்ன பண்ணணுங்கிறதா பண்ணிட்டு இருக்கா. அம்மாவுக்கு நானும் கீழே போய் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தஃபேதார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, அவர் வீடு எப்படி இருக்கும், அவர் எங்க படுத்து, இவ்வளவு மழை பெஞ்சா அவர் எப்படி இருப்பான்னு சொன்னோன்னே அம்மாக்கு எங்க அப்பா பதிச்சு இந்த மாதிரி கேட்கிறான்னு ஒன்னு அப்பா அப்பெல்லாம் இந்த செல்போனா இருந்தது கிடையாது. ஒன்னு ஜீப்பை வச்சு இந்த டிரைவரை அமைச்சு தஃபேதார் அழைச்சிட்டு அப்பா இந்த பாருமா உங்களெல்லாம் ரொம்ப கேட்கறான்னு தஃபேதாரை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம். நீங்க வீட்டுக்கு போகாதீங்க, ஏன்னா அவ பொண்ணு என் ஃப்ரெண்டு, ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ், அவளையே அழைச்சிட்டு வரலன்னா ஐயா கூப்பிட்டாங்கன்னு ஓடி வந்துட்டேம்மான்னு. அந்த மாதிரி அதுதான் அம்மா சொல்லி காமிப்பா, அம்மாவோட அம்மா அவளும் சொல்லி காமிப்பா. பட் லேட்டர் ஆன் ஐ டுக் மை ப்ரொஃபஷன். எப்படின்னாக்க நானும் ஒரு ஐடில போகணும், இல்ல இந்த மாதிரி போகணுன்னே எனக்கு தோணல. ஜாப் இதனால மற்றவனுக்கு என்ன பயன், அதுலதான் எனக்கு மனசு திருப்பி தோணித்து. நீ யாரா இருந்தாலும் என்ன, இந்த பசி ஒரு ஜான் வயிறு தான். என்கிட்ட சொல்ல போனா வாழ்க்கையில பல தவறுகள் பண்ணி அதனால அவன் அனுபவிச்ச பனிஷ்மெண்ட், அது லா வில் டேக் இட்ஸ் ஓன் திங். வெளியே போயிட்டு வந்த உடனே நம்ம வந்தாச்சு அப்படின்னு அப்படியே அவனை பாக்குறதோ, ஓ நீ தப்பு பண்ணி உள்ள போயிட்டியா, சரி வெளியே அப்படி கிடையாது. பசிங்கிறது ஒரே தான். நீ டாக்டரா இருந்தாலும், MBBS டாக்டரா இருந்தாலும் சரி, டாக்டரேட்டா இருந்தாலும் சரி, பசிங்கிறது அரஜான். இதுக்குதான் நம்ம அலைஞ்சு பண்றோம். சோ மிஸ் ஐ செட் ஓகே லெட் மீ சூஸ் அ லைன். எனக்கு இவாளுக்கு வேலை, படிக்காதவங்க தான் எங்கிட்ட வேலையே. படிச்சவாளுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன், அங்க போ இங்க போன்னு யாராவது சொல்லுவேன். படிக்காதவா அந்த மாதிரி நிறைய பேரு வாழ்க்கையில கேர்ள்ஸ் அவ ஏன் தவறு பண்றா, அவளுக்குன்னு இல்லை, அவளோட நான் இது சொல்றது கஷ்டமா இருக்கு, சில தவறுகள் பண்ணி அதையே அவ ப்ரொஃபஷனா எடுக்கிறவாளுக்கு நம்ம நின்று நீ பண்ண தப்புன்னு சொல்லக்கூடாது, வேற என்ன பெட்டரா கிடைக்கும்னு பார்க்கணும். அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் மாறி இருக்கா. நிறைய பேர் மாறி நான் அதை திருப்பி நான் பேசக்கூட மாட்டேன். பார்த்துட்டு ஜாயின் பண்ணி என்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கா, நல்லா இருக்கியா, போயிட்டே இருப்பேன், வேற ஜாப் பார்ப்பேன். எதுக்கு அவளை நோண்டக்கூடாது.
என்கிட்ட இருக்கிற இவ்வளோ பேரும் என்னோட ஹஸ்பண்ட் 15 வருஷம் ஆச்சு தவறி போய். ஓகே, மை சன் இஸ் இன் ஆஸ்திரேலியா. இதெல்லாம் இருக்கும்போது ஏன்னா எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறது பண்ணும்போது டைமே இல்லை. நான் ஈவினிங் வந்தால் சாப்பிடுவேன்னா நீ என் கண்ணாடி முன்னாடி பேசிப்பேன், இன்னைக்கு நான் என்ன நல்லது பண்ணினேன், இன்னைக்கு பண்ணலையா வெரி பேட் ஷோப்னா என் மனசு கேட்காது, ஹெவியா இருக்கும். ஏதாவது ஒண்ணு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், அதுவும் நல்ல காரியம் தான். ஏன்னா பசிக்கு தான். ஐயோ, இவ்வளோ 5 அடி இருக்கலாம், 6 அடி இருக்கலாம் ஒரு மனிதர். ஆனா அந்த அரைஜான் வயிற்றுக்கு, இந்த 6 இன்ச்சு வயிற்றுக்கு இந்த சாப்பாடு போடலைனாக்க, அதுக்கு சாப்பாடுனா வெறும் நீ சாப்பாடு போட்டு போயிட்டா அடுத்த நாள் யார் சாப்பாடு போடுவா? வேலை கொடுக்கணும். வேலை கொடுத்து அவனுக்கு சம்பாதிச்சான்னாக்க அவனுக்கு இருக்கிற பெருமை நிறையா. அவனும் ஹாப்பியா இருப்பான், குடும்பமும் சந்தோஷமா இருப்பான், பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறான். எங்கிட்ட இருக்க ஒரு ஸ்டாஃபோட பையன் வந்து இப்போ சான் பிரான்சிஸ்கோல வேலை பண்ணிட்டு இருக்கான். இவன் கை நாட்டு தான், மேகநாதன் பேரு கை நாட்டு தான். ஆனா அவன் வந்து பசங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சு எல்லாருடைய ஹெல்ப்ல தான் அந்த பையன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கான். அது மாதிரி படிப்பு திறமை எல்லார்கிட்டயுமே இருக்கு. நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறது பாபா மாதிரி தான். பாபா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதுனாலதான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண சொல்லலை, மனசார நினைப்பேன், சும்மா இது பண்ணலாம், உன்னால பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இதுதான் லிவிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதாங்க, இதுதான் லிவிங். பெண்களுக்கான சுய உதவி குழு நீங்க பெண்கள் ரொம்ப பந்தபாசம் நிறைந்தவங்க, குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா உணர்ச்சி வசப்படுறவங்க, அவங்கள ஆன்மீக ரீதியாகவும் எப்படி எல்லாம் பக்குவப்படுத்தலாங்கிற மாதிரி எண்ணங்கள். ஆன்மீக ரீதியா ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த நம்ம எவ்வளோ பேப்பர்ல பாக்குறோம், வந்து ஏதோ ஒண்ணு இந்த ஏதோ மூஞ்சியை பார்த்துட்டே தெரிஞ்சுட்டு ஏதாவது அவளே உளறிடுவா, எனக்கு என்னங்க என் பையன் என்ன கவனிக்கல, இல்லை என் பொண்ணு கல்யாணமே ஆகல, எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, இதை சொல்லிட்டு நீங்க தான் நல்லது பண்ணணும். அவர் எப்படி நல்லது பண்ணுவாரு? நீ தான் நல்லது பண்ணணும். அவ எப்படி பண்ணுவா? இந்த விஷயத்த எடுத்துட்டு உனக்கு தாயத்து கட்டுறேன், உனக்கு இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போலி ஆன்மீகம். அப்படி இல்லாம எப்படி சரியான வழியில அவங்க வந்து கொஞ்சம் பேசணும், பேச வைக்கிறது. அது நம்ம கவுன்சிலிங்கிறது இங்கிலீஷ்ல சொல்றோம். பேசணும், சாதாரணமா பேசினாலே அவ தேர் ஓப்பனிங் அவுட். அவ இல்ல மேடம் இதாச்சு அதாச்சுன்னு ஏதாவது சொல்லுவா. அவ மனசுக்கு அந்த ஒரு தெளிவு வந்துடுதுன்னா, அந்த தைரியம். எங்க ஆபீஸ்லயும் பார்த்தோன்னா 70% லேடிஸ் தான். ஏன்னா ஐ ஃபீல் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை நல்லபடியா ஆக்குறதோ இல்ல குடும்பத்தை வந்து பிரச்சனைகளை உண்டாக்குறதோ ஒரு பெண் கையில தான் இருக்கு. அவன் வந்து நல்லபடியா வேலை செய்யலாம். ஆனா ஒரு கமெண்ட் வரும், குழந்தை வந்து நல்லா படிக்கல அப்படின்னா, நீ வேலைக்கு போற அப்படின்னு அதான் சரியா படிக்க வைக்கல. ஆனா அந்த குழந்தை நல்லா படிச்சிருச்சு, எங்க வீட்டு பரம்பரை, என்ன மாதிரி என் பொண்ணு என் பையனும் இருக்கா, விழுந்து அம்மா சொல்லி கொடுத்துருப்பா. ஆனா அது வராது. காலையில எழுந்து நின்று கிடுகிடுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமான டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணி தானும் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு பஸ்ஸோ வண்டியோ பைக்கோ எடுத்துட்டு ஓடி போய் வேலையை பண்ணி அங்க மேனேஜர் என்ன சொல்றாரோ அங்க என்ன வேலைலாம் நீ கன்ஃபார்ம் பண்ணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு டைமை பார்த்து ஐயோ 6 மணி ஆச்சா ஓடி வரணுமே, வந்து வீட்டு வேலையை பார்த்து பானை உட்காரும் போது நம்ம எதிர்பார்க்கறது ஆறுதல் ஒண்ணுதான். அந்த ஆறுதல் வந்து ஒண்ணு மனுஷா மூலமா, வீட்டுல இருக்கிற மனுஷா மூலமா கிடைக்கணும். இல்ல சுவாமி ரூம்ல உட்காந்தா கைய கூப்பினா அவன் வந்து நல்லதே நடக்கும்னு நம்ம ஒரு சின்னதா போர்டு எழுதி வச்சா அதை எழுந்து பார்க்கும் போது நல்லதே தான் நடக்கும், எனக்கு நீ கூடவே இருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். சிறைவாசிகளுக்கு என்னென்ன விதமா சேவை செஞ்சிருக்கீங்க? சமுதாயம்ங்கிறது நம்ம தாங்க. நான் உள்ளெல்லாம் போனது கிடையாது, ஆனா வெளியே வந்தாதான் நான் ஏத்துப்பேன். நம்ம அங்க போய் நின்று பார்த்து அவள் அப்படியே பாவமா பார்த்து, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போனாலே அப்படித்தானே வரும். கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல போனா அப்படியே இருக்கணும். எல்லாருமே பேஷண்ட். நீ அங்க போய் நின்று சிரிச்சுன்னு இருக்க முடியாது, நீ ஒழுங்கான சாரியை போட்டு பந்தாவா போக முடியாது. அந்த இடம் தான். ஆனா அவளுக்கு லா டேக்ஸ் இஸ் ஓன் டர்ன். அவளோட லாவோட இதை ஃபாலோ பண்ணி அவள் வெளியே வரும்போது அங்கதான் உன்னோட வேலையே ஆரம்பம். உள்ள போய் வேலை ஆரம்பம் இல்லை, வெளியே வந்தாதான் வேலை ஆரம்பம். வெளியே வரும்போது குடும்பம் சில பேர்லாம் விட்டுட்டு போயிடுவா. வெளியே வந்தப்பறம் சரி இல்லை நான் தவறு பண்ணிட்டேன், இப்ப நான் நல்லபடியா வரேன். அப்படிதான் நம்ம குழந்தையிலே நம்ம வீட்டுல வந்து என்ன நினைக்கிறோம், சில சமயம் நான் பார்த்திருக்கேன், ஒரு 10-20 ரூபாயை வச்சிருப்போம். குழந்தையோ இல்ல ஹஸ்பண்டோ டக்குன்னு அதை எடுத்துட்டு இங்க கடைக்கு போயிருப்பா. நம்ம வரும்போது அந்த 20 ரூபாய் இல்லைன்னா இங்க யார் வந்தா, வேலைக்காரி வந்தாளா,
ஏன் மைண்ட் அதுல போகுது? ஏன் வேலைக்காரி தான் வந்து எடுக்கணுமா? உன் பையன் எடுக்கக்கூடாதா? உன் புருஷன் எடுக்கக்கூடாதா? அவசரத்துக்கு அவ பணம் தான் அது. உடனே அந்த ஆட்டிடியூட மாத்தணும். அது நம்ம வந்து லேடிஸ் இந்த ஹவுஸ் அவ மாறினா எல்லாருமே மாறுவா. சில பேர் வீட்டுல சொல்லுவா, நான் இன்னைக்கும் ஒரு படி அரிசியை வந்து ஒரு புடி அரிசி போட்டு வைக்கிறேன். ஏன்னா அவ அம்மாவோட அம்மா பண்ணிருப்பா, அவ அம்மா பண்றா. நீ ஏன்னா 5 கிலோ அரிசியை எடுத்து கொடுக்கணும்னா மனசே வராது. ஐயோ நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேனே கொடுக்கணுமா? நீ கொடுக்காமலே இருக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம். ஆனா ஒரு படி அரிசியை வந்து ஒரு புடி அரிசியை போட்டா நமக்கு தெரியாது. அந்த 31ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா எடுத்துன்னு போய் யாருக்காவது கொடுத்துரும், தெரிய வேண்டாம் யாருன்னு. நம்ம வீட்டுல வேலை பண்ற ஆட்களுக்கு ஸ்கூல் புக்ஸு, ஸ்கூல் பேகு, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் வாங்குறது செல்ஃபிஷ்னஸ். ஐயோ நாளைக்கு வராம போயிட்டா நம்ம பெருக்கணும், நம்ம பாத்திரம் தேய்க்கணும். யாரு பேர் ஊரு தெரியாதவாளுக்கு நீ கொடுத்தேன்னா அவன் மூஞ்சியை பார்க்க வேண்டாம், அப்புறம் நீ அவளை பார்க்க வேண்டாம். நீ அதை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா அதுதான் நல்லது. நம்ம வீட்டு வேலை முடியுமா, வந்துட்டியா, வாமா, காஃபி சாப்பிட்றியா, நீ சாப்பிட்டு பாவம் மூஞ்சி ஏன் இவ்வளவு வேர்த்து இருக்கு, ஒன்றும் இருக்காது. ஆனா நாளைக்கு வரணும், நாளைக்கு நம்ம மாத்திர விருந்தாளிலாம் வரா. ஸோ அவ வரணும், வராம போயிட்டா கேள்வி கேட்க முடியாது. நான் அடுத்த நாளைக்கு வரணுமே. சத்யசாய் சுவாமியோட ஆன்மீக அஸ்திவாரமே சேவை தான். அந்த சேவை உணர்வு எல்லாத்தையும் பரவ நாம எடுக்க வேண்டிய முயற்சி. நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு சக்கரம். அதுக்கு மேல நீங்க உங்க சொந்த ஆபீஸா இருந்தா அதோட பெரிய ஒரு சர்க்கிள். நீ வந்து ஊரெல்லாம் நான் மாத்த போறேன்னு சொல்ல வேண்டாம். உன்னோட குடும்பத்தை நீ வந்து பேசி வந்து நீ சொன்னே சாய்ராம் சாய்ராம்னு சொல்றோமே, நம்ம பசங்கிட்ட பேசும்போது சாய்ராம் பாரு தப்பு பண்ணாத அப்படின்னா இந்த சாய்ராம்ங்கிற வார்த்தை இட்ஸ் யூ, அச்சோ பாபா பார்க்கறாரு நம்மள அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு நம்ம கேஷுவலா. அதுக்குன்னு நம்ம வந்து ஓவரா இது பண்ணாலும் இந்த காலத்து குழந்தைக்கு அது ஒத்தே வராது. அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் இஸ் அவர் ஆஃபீஸ். முன்னாடிலாம் அந்த சில கெட்ட வார்த்தைங்கெல்லாம் எங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் பேசுவா. ஏன்னா அவங்க அம்மா பேசுறா, அவன் அப்பா பேசுறா, அவங்க பாட்டி பேசுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவன் குழந்தைக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், சரி வந்துட்டேன்னா முதல்ல அது வந்து தெரிஞ்சது எனக்கு நிறைய வாட்டி காதில் விழும். குட் டேன்னு ஆரம்பித்தேன். ஏன்னா குட் மார்னிங்கும் குட் ஆஃப்டர்நூனும் அவளுக்கு டைம் தெரியாது. குட் ஆஃப்டர்நூன்ங்கிறது 12 மணிக்கு மேலே சொல்லணும்னா அவள் தவிப்பா, டைம் என்ன, குட் மார்னிங்கா குட் ஆஃப்டர்நூனா. அவளுக்கு என்ன புதுசாக சொல்லி கொடுக்கறதுனால கன்ஃபியூஸ் வந்துடும். அதனால குட் டே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் த டே ஷுட் பி குட். அது என்ன குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் மட்டும், குட் ஈவினிங் மட்டும் சொன்னால் குட் மார்னிங்லாம் எப்படி இருக்கும், குட் நைட்லாம். குட் டே, த டே ஷுட் பி குட் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் குட் டே. எனக்கு மெசேஜ் வரும் குட் டே மேம், ரைட், தட்ஸ் வாட் ஐ நீட். சின்ன சின்ன விஷயம் நம்ம மாற்றினா அவளும் மாறுவா. நம்ம எல்லாரும் மாற மாட்டா, அட்லீஸ்ட் 50% மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சத்யசாய் சுவாமி மகா சமாதி ஆகிட்டாரு, அவர் இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா சுவாமி நம்ம கூட தான் பிரத்யட்சமா இருக்காருங்கிறத இப்படி எல்லாம் உணர்றீங்க? ஐயோ அவர் இங்கதான் இருக்கார். ஐயோ அதெல்லாம் எனக்கு இந்த செகண்ட் தாட்டே இல்லை. பாபா வந்து நம்ம டெய்லியா பார்த்தோம் இல்ல, நினைச்சோம். நான் குழந்தையில நான் இப்படி தலையில இன்னி வரைக்கும்ங்க நம்ப மாட்டீங்க. காலைல கிளம்பும் போது ஸ்லோன்னு சொல்லிட்டு கிளம்புவேன் சின்னதா. ஆனா நானே என் கையாலே காட் பிளஸ் ஷோப்னா நான் நல்லபடியா நானே என் கைய பாபாவோட கையா நான் நினைச்சுட்டு சாரி நான் நினைப்பேன். எவ்ரி டே ஐ ஜஸ்ட் என்னோட கையை நான் இப்படி வச்சுன்னு தான் நான் போவேன். பாபா சில சமயம் அவசரத்தில் போயிட்டானா ஃபினிஷ்ட், என்ன பத்தியா பாபாவோட பிளெஸிங்ஸ் இல்லாம வந்துட்டோமேன்னு நினைப்பேன். தினம் உட்காந்துட்டு இப்படிதான் இது என் மேல மொல்ல வைப்பேன். ஏன்னா அவரோட கை பட்டு மாதிரி இருந்தது, எனக்கு பட்டு மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ நான் வைக்கும் போது இப்படி வைக்க மாட்டேன், அப்படியே மொல்ல இப்படி எடுத்துதான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா இருப்பேன். நான் சொன்னேன் டேக் கேர், யூ பி குட், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்பேன். ஸோ பாபா வில் வெயிட் ஃபார் மீ டு கம் பேக். இதுவரை நீங்க கடந்து வந்த பாதையில இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுவாமியோட பரிசுதான் எப்படி உணர்றீங்க? நிச்சயமா ஐ காட் இன் டு மை கேன்சர் 3 வருஷம் முன்னாடி ஐ அண்டர்வென்ட் மை ட்ரீட்மெண்ட். எல்லாரும் கேட்பா ஏன் இப்படி வச்சுக்கிறேன்னு. ஏன்னா ஹேர் எல்லாம் ஃபுல்லா போயிடுமே, மொட்டையாயிடும் இல்லையா. கேன்சர் வந்தா கீமோ எடுத்தான்னாக்க ஹேர் ஃபால் வரும். அதுலேயும் நான் நினைப்பேன், அது சில இடத்துலாம் போகும்போது நம்ம கட்டின்னு தான் வெளியே போவோம். போகும்போது அப்படி பாப்பா அவன் முதல்ல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஐயோ பார்க்கறாளேன்னு தோணும். அப்புறம் பார்த்தனா
என்ன என்ன ஸ்டேஜ், நல்ல ஸ்டேஜ் அப்படிம்பேன். உடனே எங்க பெரியப்பா, எங்க அத்தை, எங்க அத்திம்பேர், இல்லை எங்க மாமா அவெல்லாம் வந்தா 3 மாசம் தான் வந்தது. ஏன் பொழைச்சவா இல்லையா? எவ்வளோ பேரு, எத்தனையோ பேர் பீப்புள் ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். 20 years 25 years 30 years இருந்திருக்கா. அதனால நான் சொன்னேன், அப்படியா? இல்லை இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஐ எம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. அப்பெல்லாம் என்ன முதல்லலாம் அழுவேன். ஆட்டோமேட்டிக் பொய்யா சிரிக்கலாம், பொய்யா தண்ணி வராது கண்லேருந்து. அதனால அப்படியே அப்புறம் 2-3 நாள் கழிச்சு அப்புறம் அப்படியே ஆமா வந்துருத்து, பாபா வில் டேக் கேர், தட்ஸ் இட். There is no second thought at all. He is there with me. ஸ்ரீவித்யா அம்மா அவங்க உங்ககிட்ட பகிர்ந்த அவங்களோட சாய் அனுபவங்கள், அவங்க எந்த சூழ்நிலையில சுவாமி பக்தியா ஆனாங்க, அதை பற்றி விவரிங்க. ஸ்ரீவித்யா என்னோட தோழி. அன்பார்ச்சுனேட்டா ஷி காட் மேரிட் டு அ கிறிஸ்டியன். அவங்க ரொம்ப ஸ்டான்ச் கிறிஸ்டியன். அவனுக்கு கடைசி வரைக்கும் டைவர்ஸ் கிடைக்கல, ஏன்னா அவ இதுல அது வரல. ஆனா அவன் வந்து பாபா டிவோட்டி, ரொம்ப பாபா மேல எவ்வளோ பாடுவா. அவன் மட்டும் இன்னும் நிறைய பாட ஆரம்பிச்சா ஷியோட அப்படின்னு அவன் அம்மாக்கு கிட்டத்தட்ட அவன் அம்மா சைடில் வந்திருக்கலாம். சரி, அது அவளோட நேச்சர், அவ தலைவிதி என்னவோ அதான் ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஷி பிகேம் அ ஃபைன் ஆக்ட்ரஸ். கண்ணிலேயே பேசும், அந்த கண்ணழகு யாருக்குமே இல்லை. கண்ணால எக்ஸ்பிரஷனோ டான்ஸ்லேயும் சரி சினிமாலேயும் சரி அவளை பீட் பண்ண யாரும் கிடையாது இன்னி வரைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் பாபாவோட டிவோட்டி. பாபா என்ன ஏன் ஷோப்னா என்னை விட்டுட்டார் அப்படின்பாரு. இல்லை இல்லை விடலை, இது விதுக்கா தான் கூப்பிடுவேன். இல்லைக்கா எப்படி ஓகே இல்லையே, பாபா என்னை வந்தாரே. பாபா எல்லா இடத்துக்கும் போவா. ஷீ இஸ் டு கோ. அவள் ஹஸ்பண்ட் தெரிஞ்சு போகிறாளா தெரியாத போகிறாளாங்கிறத நான் கேட்க மாட்டேன், கேட்கல. ஆனால் நிறையா இதுக்கெல்லாம் போயிருக்கா. எங்கிட்டையும் பிரசாதம்லாம் கொடுத்துருக்கா. பாபாவோட இது ஹேண்ட்பேக்ல இருக்கும் சின்ன. முன்னாடிலாம் சந்தோஷமா எங்க ஆத்துக்கெல்லாம் அவெல்லாம் அடிக்கடி வரும்போதெல்லாம் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் லைன் இல்லையா. அப்புறம் சினிமான்னு போனோடனே நாங்க அடிக்கடி பார்க்கறது கம்மியாச்சு. ஸோ அதனால அவளோட வேதனைகள் நிறையாச்சு. அந்த வேதனையை கேட்கணும், அந்த வேதனைக்கு நம்ம பேசி அவளுக்கு கொஞ்சம் மனசாந்தி கொடுக்கணும். அவ பேசும்போதே கஷ்டத்தோட பேசும்போது நம்ம வந்து இல்ல இல்ல விதுக்கா யூ பி ஆல் ரைட், வா போலாம், இங்க வெளியே போலாம். நம்பிக்கை இருந்தது. she had belief. சாமி முன்னாடி பாடியிருக்கா. அண்ட் அது என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம க்ளோஸா இருந்தவா ப்ரொஃபஷன் மாறிடும். நம்மளே பாருங்களேன், 12th கிளாஸ் வரைக்கும் உயிரா இருப்போம். அதுக்கப்புறம் வேற லைன்ல போனாக்க எப்படா போனேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு தான் போடுமே தவிர ட்ரெயின் ஸ்நேகிதமே அப்படித்தானே. 2 நாள் டிராவல் பண்ணுவீங்க. நீ டீ சாப்பிட்டா நீ டீஸ் வாங்கி கொடுப்ப, நீ சாப்பிட்டா நீ சாப்பிடுவ, நீ தூங்கினா நீ தூங்குவ, நான் தூங்கினா நீ தூங்குவ. ஒன்னா எழுந்துட்டு உனக்கு வாங்கி வைப்போம், போண்டாவோ பஜ்ஜியோ வாங்கி வைப்போம். இதெல்லாம் இந்த 1.5 நாள் நல்லாவே இருக்கும். ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே கட்டி பிடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு வாங்குவோம்போ, நீ வா ஃபோன் பண்ணும்போ. போனோடனே நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுவா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 3 days, ஒன்ஸ் இன் 1 week, அப்புறம் அப்படியே போயிடும். அன்லஸ் நமக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருந்தாதான் இந்த உலகம். சேஷன் அங்கிள் பேசிக்கலாவே டஃப் பர்சன். அவர் வந்து ரொம்ப அவர் நேச்சர் அந்த மாதிரி. அந்த அப்பயே சொல்லுவார், அவங்கெல்லாம் இந்த ட்ரைனிங் போகும்போதெல்லாம் சேஷன் என்ன பண்ணுவார், இன்னும் ஹார்ஸ் ரைடிங் இஸ் அ மஸ்ட். அவருக்கு ஹார்ஸ் ரைடிங் பிடிக்காது. ஆனா அவள் ட்ரைனிங் போயிட்டு வந்தோடனே அவள் வந்து அவளை கேட்க மாட்டா ஃபுல்லா ரைடு பண்ணியான்னு. ஹார்ஸை தொட்டு பார்ப்பா. ஹார்ஸை வேர்வை இருந்ததுன்னா நீ ஃபுல்லா நல்லா போயிட்டு வந்திருக்கேன்னு. ஏன்னா அந்த குதிரைக்கு இந்த இடத்துல வேர்வை இருக்கும், பின்னாடி இடத்துல வேர்வை இருக்கும். அப்படின்னா நீ நல்லா ஓடி இருக்கேன்னு அர்த்தம். நம்ம வேர்வை வர மாதிரி அதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது வெதும் என்ன கேட்பா, என்னால நீ என்னோட இதையும் திருப்பி எடுத்துன்னு போயிட்டு வா அப்படின்னு. சுவாமி பத்தி நிறைய போயிருக்காரு. பாபாவை எத்தனை வாட்டி பார்த்துருக்கார். சங்கராச்சாரியர் மேலேயும் ரொம்ப இது உண்டு பண்ணியிருக்கார். பாபா ஒரு இல்லை இருந்தது. ஆனா வந்து அதாவது என்னன்னாக்க he is not a nature who will பேசுன டைப் கிடையாது. நான் போனா கூட என்ன லக்ஷ்மி தான் கூப்பிடுவா வீட்டுல. என்ன சாப்பிட்டியா ஜெயா, சாப்பாடு கூட அவளுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வா அவ்வளவுதான் வரும். டிஎன் சேஷன் அங்கிள் வீட்டுல ஆண்டி ஜெயா ஆண்டியும் 2 பேருமே டிவோட்டிஸ். பாபாவோட இது இருந்தது. அண்ட் என்கிட்ட அப்புறம் எங்க அம்மா கிட்ட சொன்னா டெல்லியில வந்து பாபா வந்து அனுகிரகம் பண்ணார், விபூதி வந்ததுன்னு. அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட ஜெயா ஆண்டி, எங்க அம்மா பேரும் ஜெயா, சேஷன் அங்கிளோட ஒய்ஃப் பேரும் ஜெயா தான். அவ டெல்லியில இருந்தா இல்லையா.
they were there for almost for 5-6 years இருந்தார் அவர். அங்கே இருக்கும்போது மெட்ராஸ்க்கு வருவா அடிக்கடி. நாங்கள் போய் பார்ப்போம், அவள் வருவா ஆற்றுக்கு. அப்போ சொன்னா, ஜெயா ஆற்றுல பாபா அப்படின்ல எனக்கு அனுகிரகம் வந்தது, விபூதி வந்தது அப்படின்னு சொல்லுவா. படத்துலேருந்து வந்தது அப்படின்பா. கொஞ்சம் ஸ்பார்க் இருந்தது, அதனால அது இருந்தது வந்தது எனக்குன்னு சொன்னா. அம்மா சொன்னா, அப்படியா ஜெயா? அது இது வாஸ் ஒன்லி டாக். ஏன்னா அவளுக்கு வந்து பை நேச்சர் they had so much of working on people to see எந்த ரீசனால வந்தா போனாங்கிறது இருந்தது. அவளோட இதுவே வேற, நேச்சரே வேற. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அனிதா குஹான்னு, she is one of the top dance teacher. இந்த காலத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எவ்வளவோ பேர் இருக்கா. அண்ட் பாபாவோட பர்த்டே அன்னைக்கு ரொம்ப கிராண்டா பண்ணுவா. ஆனுவல் டே அன்னைக்கு தான் பண்ணுவா. பாபாவோட பர்த்டே அன்னைக்கு பண்ணுவா. இந்த வந்துடுது இப்போ நவம்பரில் வரும். நிறைய பேருக்கு அவார்டு கொடுப்பா. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கவாளுக்கு அவார்டு. இந்த வாட்டி எனக்கு அனௌன்ஸ் பண்ணினா, நானும் அனிதா குஹாவும் we went to a program together. அங்கே போகும்போது she said, இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ப்ரோக்ராம்க்கு, வேற ஏதோ ப்ரோக்ராம்க்கு, ஐ வாண்ட் டு அனௌன்ஸ் ஒன் திங். we are giving பாபாவோட பர்த்டே அன்னைக்கு we are honoring Shobna, giving her the award. அப்படின்னோட எனக்கு I was really shocked because நான் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவோட தான் இருந்தோம், ட்ரஸ்டியாக இருந்தேன். சார் என்றைக்குமே சொல்லுவார், சின்ன ஒரு டைட்டிலோ ஒரு பெருசு பத்மஸ்ரீ அந்த மாதிரியோ உன்னோட ரியாக்ஷன், உன்னோட சந்தோஷம் ஒரே மாதிரியா தான் இருக்கணும். அதில் வந்து ஓ இவ தானே தரா அந்த மாதிரி நினைச்சிடவே கூடாது. எவ்ரி திங் தே ரெக்கக்னைஸ் யூனா, அது 4 பேரா இருக்கலாம், 4000 பேரா இருக்கலாம். த ரெக்கக்னிஷன் ஃப்ரம் யூ, யோர் ஹார்ட், நல்லா பவு டவுன் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு. இட் வாஸ் அ கேஷுவல் டாக். அது என் மைண்டில் நன்னாவே ஏறித்து. நம்ம நிறைய வாங்கியிருக்கேன், நம்ம கவர்மெண்ட்டோட கலைமாமணி, நாட்டிய செல்வம், அது மாதிரி நிறைய வாங்கியிருந்தா கூட, யூஎஸ் போகும்போது கூட வாங்கியிருக்கேன், பாரதி பேரில் வாங்கியிருக்கேன் நிறையா. அதெல்லாம் வாங்கும்போது நாங்கள் கேஷுவலாக உட்காந்துருக்கும் போது பாபாவோட இதில் வந்து கிடைக்கணுங்கிற போது எனக்கு எழுந்து நின்று அனிதாவை கட்டி பிடிச்சிக்கிறதா இல்லைன்னா பாபா தேங்க்யூன்னு சொல்றதா. ஆனால் நினச்சின ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிட்டு தேங்க்யூ பாபா, அவ்வளோதான் என் மனசில். இட்ஸ் வெரி ஹாப்பி. வெளியே ஜாயை காமிச்சிக்க முடியல, அந்த ஸ்டேஜில் சீஃப் கெஸ்டாக உட்காந்துக்கிறதுனால ஐ ரியலி தேங்க்ட் 100th year. அதான் சாய் பக்தி குடும்பத்துக்கும் கொண்டு போக முடிஞ்சுதா? என்னோட பையனோட வீட்டில் பாபா வந்து புது வீடு கட்டும் போது பாபாவோட படத்தை வச்சிருக்கேன். கோயிலுக்கு போகிறான், வெளிநாட்டில் இருக்கிறதுனால அந்த இடத்துல பாபாவோட கோவில் இல்லை, வீட்டில் இருக்கிறது மட்டும்தான். ஆனால் மற்ற கோயிலுக்கு ஒரு நாள் கிழமையெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கான். கடவுளே நன்றி அப்படிதான் சொல்ல வேண்டிய நிலைமையில நம்ம எல்லாருமே இருக்கோம். முத்திரையை வச்சு உடல் அசைத்து சுவாமிக்கு ஆராதனையா சமர்ப்பிக்கிறது தான் நான் கேட்கல. அதுல உடல், மனம், ஆன்மா எல்லாம் நேர்கோட்டுல இருக்கணும். அப்படி மெய்மறந்து நீங்க ஆடிய நாட்டிய நினைவுகள் பற்றி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மனம், உங்களுடைய உடல், அந்த ஆன்மாங்கிறது அதுலயே மாறிடும். சுத்தி போற யாருமே தெரியாது. அதுதான் நான் நினைச்சு சொல்றேன். அப்படியே அப்படி நீங்க மெய்மறந்துதான் எல்லாமே பண்றீங்களா? ஆமாமா, பாட்டை முதல்ல அப்படியே ஏத்தினுட்டு நம்ம வந்து அதை வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணி we should turn into that character. அப்படி பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பிரஷன் தெரிய மாட்டாங்க இல்லையா? அந்த கேரக்டர் தான் இருக்கும். அப்படிதான் எல்லாம் பண்றீங்களா? அதுல ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இது நானா பண்ணேங்கிற மாதிரியான உள்ளது? அது எப்படி எல்லாரும் சொல்லும் போது நம்ம எல்லாரும் கேட்பா, ஏன் சம்பாதிக்கிற, ஏன் டான்ஸ் பேஷன். சம்பாதியங்கிறது கம்மி தான். அது நான் நல்லது பண்ணணும்னா என் கையில பணம் இருந்தாதான், நான் என் கையில 10 ரூபாய் இருந்தா நான் 6 ரூபாய் யாருக்காவது கொடுப்பேன். என் கையிலே 2 ரூபாய் தான் இருந்ததுன்னா கொடுக்க மனசு வராது. ஐயோ எனக்கு வேணுமே, அது எண்ணம், அது வரும். ஸோ சம்பாத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் என்னோட ஆஃபீஸ்ல அவளும் எனக்கு ஒர்க் பண்றா, நானும் அவளுக்கு என்ன பண்ணுமோ பண்றேன். எனக்கு சம்பாத்தியம் நல்லாவே இருக்கு. அதை வச்சுட்டு எனக்கே வச்சு உள்ள பூட்டி வச்சுட்டா போகும்போது ஒண்ணுமே இல்லை. அப்புறம் கடைசி காலத்துல இந்த கோவில், அந்த கோவில், இங்க போகணும். எதுக்கு? என்ஜாய் பண்ணணும். நீ கொடுக்கறத நீ என்ஜாய் பண்ணணும். நம்ம வந்து அப்புறம் எழுதி வச்சுட்டு போறதுலாம் தேவையில்லை. நம்ம கண்ணால பார்க்கணும். நம்ம கொடுக்குற பைசா இதை யார்கிட்டேருந்து கத்துனேன்னா சிவசங்கரி அம்மாட்டேன்னு தான். எவ்வளோ பேருக்கு யாருக்குமே தெரியாது. அவன் கொடுக்கறது பிளான் பண்ணி ஒருத்தரோட வாழ்வை வந்து நல்லா அப்படி கொண்டு வர. 100 பேருக்கு கல்யாணம் பண்ணா யாருக்குமே தெரியாது. ஸ்திரீரோட பண்ணி அமிச்சா அத்தனை பேருக்கும்.
ஒரு அயன் பாக்ஸ் காரனுக்கு மா கை வலிமா இது ரொம்ப ஹெவி வாங்கி கொடு. நம்ம அந்த இடத்துல நம்ம சுவாமி கோவிலில் போய் பண்ணுறதோட உண்டியில் போட்டு எங்கே போகுதுன்னு தெரியாதோட நீ ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் இல்லை மற்ற ஒரு அவனுக்கு என்ன அவன் வாழ்வுக்கு தேவையோ வாங்கி கொடுத்தா இதை வந்து அவன் கேஷுவலாக பேசும்போது என் மனசுல ரொம்ப ஏந்து போய் ஐ ஃபாலோ தட். எழுத்தாளர் சிவசங்கர். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான். ஐயோ அவளா பாபாவோட டிவோட்டி. நீங்க வாத்துக்கு நீங்க போனேன்னா அப்பா. நீங்க சுவாமி பத்தி புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்களா? சாய் இலக்கியம் நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு பிடித்த சுவாமி இலக்கியங்கள்? சத்யம் சிவ சுந்தரம் படிச்சிருக்கேன். அது எவ்வளோ வருஷம் முன்னாடி. அப்பா 61. ரொம்ப அது வந்து நான் வாங்கியே கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்தா நல்லது. நம்ம அவகிட்ட வந்து அது என்ன பண்ணுவேன், யூஎஸ்காரெல்லாம் பாதி பேருக்கு நிறைய டைம் இருக்கும் வீட்டில். ஏன்னா அவெல்லாம் தே ஹாவ் டைம் டு ஸ்பெண்ட் டைம். ஸோ இதை புக்கை கொடுப்பேன். வந்து எனக்கு ஒரு சிரிப்பான இன்சிடெண்ட். 2 பேர் வந்தா என்னை பார்க்கறதுக்கு வந்து பேசினா, நீங்கள் வந்து என்ன அதுவா கேஷுவலாக இந்த வீடு எப்படி இருக்கே அது இருக்கே இது இருக்கே நீங்கள் எல்லாம் கேட்டுட்டும் என்ன பண்ணால் பேக்கை திறந்தா உள்ளேருந்து எடுத்து ஒரு பைபிளை எடுத்து கொடுத்தா என் கையில். நான் சொன்னேன் அதை வாங்கிட்டேன், கண்ணில் ஒத்திட்டேன், தேங்க்யூ வெரி மச்னு வச்சுட்டேன் அப்படின்னு. நான் சார் நோ யூ ஷுட் ரீட் 14th phase 24th phase மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்டதா இருக்கும் அப்படின்னா. ஷுவர் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உள்ள திரும்பினா அங்கே பாருங்க பாபாவோட புக்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அதை எடுத்துன்னு வந்து அவகிட்ட கொடுத்தேன். இதில் வந்து 14 or 28 இல்லை, 1 to 300 pages இட் இஸ் ஆல் அபவுட் இட். ஸோ நீங்கள் இதை படிச்சேன்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு. அவன் அது என்னமோ ஒரு அப்படியே வச்சுட்டா. ஐ செட் I will not give this book to you. I will not give the Bible to you. Bible is yours. You read it. நான் வந்து இந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு நான் வேண்டின்னு வரல. ஆண்டவன் வந்து இந்த இடத்துல ஹிந்து ஃபேமிலியில் நீ பிறந்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டான். எங்கள் அம்மா அப்பா சுவாமி பக்தி ஆரம்பத்துலேருந்து கஜான பூதகணாதின்னு சொல்லி கொடுத்து ஆரம்பித்தான். ஐ would like to follow that. ஸோ அதனால கன்வர்ஷன் எனக்கு அது இஷ்டம் இல்லை. இஃப் யூ ஆர் டேக்கிங் தி பாபாஸ் புக் ஐ வில் டேக் திஸ் அப்படின்னு. அப்போ எனக்கு ஏதோ மனசு உறுத்திட்டுங்க. திருப்பி நான் வாசலில் போய் ஐ வில் கீப் இட் as a book, not as my religious thing. I will keep it as a book. கொடுங்கோ, you have given me something, கொடுங்கோன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன். நான் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்க்கறது பாபாவோட மூஞ்சிய, பாபாவோட ஆர்த்திய, பாபாவோட பிளெஸிங்ஸை, இது எல்லாமே நான் பார்ப்பேன். ஏன்னா அவர் தெலுங்குல பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்குல பேசக்கூடியவ இருந்தானா ஏய் அப்படின்பேன். அவன் சொல்லுவா சத்யசாயி சுவாமி வந்து தன்னோட அடுத்த அவதாரமா பிரேம சுவாமியா நான் வந்து அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மகா சமாதிக்கு 1 வருஷம் கழிஞ்சது. ஸோ இப்போ சுவாமி வெளிப்படலை, சுவாமி அவதாரம் பண்ணியாச்சு, வெளிப்படலை பேர் சுவாமி சொன்ன மாதிரி. அதை பற்றி நம்மளோட உணர்வுகள். அவ்வளவுதான். நம்ம வந்து இப்ப சங்கராச்சாரியர் போய் இப்ப பாலபிரிவா போய் அவன் இன்னொருத்தர் வந்திருக்கான், வரப்போறான்னு நினைக்கல, வந்துட்டா. தைரியமா பாக்குறோம் அவரை. ஏன்னா அடுத்த ஹிந்து லீடராவா, அதனால ஏத்துன்னு இருக்கேன். அது மாதிரி சாய்ராம் டிசைட் பண்ணிட்டார். அவர் இத்தனை நேரம் பிறந்திருக்கணும், வளர்ந்துட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு நிச்சயமா வருவார். வரும்போது என்னோட நம்பிக்கை. நான் என்ன கேட்பேன்னா, ஐ நீட் அ குட் ஹெல்த். ஐ நீட் டு பி ஆக்டிவ் till the last breath. நான் சிக் ஆயிட்டேன்னா எல்லாமே ஒழிஞ்சிரும். I should have a good health. I should have the energy to work till my last breath. அதான் கேட்பேன் அவன்கிட்ட. மற்றதெல்லாம் வந்துடும் எனக்கு. நான் நல்லபடியாக ஹெல்த்தோட இருந்து நான் நல்லபடியாக வேலை பண்ணினா எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சத்யசாயி நூற்றாண்டுல நீங்க சாய் பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பி குட். ஈகோ இல்லாம இருங்கோ. ஈகோ இருந்தா அது ஆஃபீஸா இருக்கலாம், வீட்டிலா இருக்கலாமா, நான் வசதியா நீ வசதியா, நான் முதல்ல வரணும் நீ முதல்ல, அதெல்லாம் இல்லாம அந்த ஈகோவை மைனஸ் பண்ணி யூ லேர்ன் யுவர் செல்ஃப். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம என்ன இன்னைக்கு அனலைஸ் பண்ணினா, ஓ மை காட், தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக். அதான் மெடிடேஷன் சொல்றான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, மெடிடேஷன்ல கண்ணை மூடிண்டு ராமா இல்ல ஏதோ ஒரு பேரை சொல்றதோட நான் இன்னைக்கு என்ன பண்ணினேன், என்ன பண்ணிருக்க கூடாது, செல்ஃபா நம்மளே ஒரு கேள்வி கேட்டுண்டா, ஓ மை காட், யூ வில் ரியலைஸ் அந்த எந்த விதமான
பேட் திங்கிங்கோ பேட் தாட்டோ வராது. நமக்கு வரலன்னா பசங்கிட்ட வராது. அவன் நல்லபடியா சொல்லுவான், அம்மா வில் சே குட் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். நம்ம என்னைக்குமே ஒருத்தரை பார்த்து நம்ம மனமிட்டு பேசும்போது நம்ம பழைய நினைவுகள், நம்ம சொன்ன மாதிரி எனக்கு எவ்வளோ ஆண்டுகள் முன்னாடி பண்ண டாக்டர் விட பேரெல்லாம் டக்குன்னு ஞாபகம். சாய் கிருஷ்ணாங்கிறது டக்குனு இருக்காரு. கிருஷ்ணா தான், கிருஷ்ணா இருக்கார் என்னோட. அது நமக்கு ஞாபகம் வருது. பேச்சு தான் வேணும். நம்ம யாரா இருந்தாலும் சரி, பேசி பழைய நினைவுகளை நம்ம யோசனை பண்ணி நல்லதை பத்தி பேசும்போது அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் அப்படிதான் நம்ம பேசியிருக்கோம். பாபா பத்தி பேசும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ நம்ம என்ன பண்ணினோம், எங்க போனோம், எதை பார்த்தோம் அப்படிங்கிற இன்டர்வியூ நல்லா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவை பத்தி பேசும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை அளித்த உங்க நிலையத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்றேன். பிகாஸ் பாபா என்னை விட்டு என்னைக்குமே எங்கேயுமே போக மாட்டார், எங்க கூட தான் இருக்கார். அதே தான் உங்க எல்லாரோடையும் அந்த நினைப்பை நீங்க என்னைக்குமே மனசுல வச்சிருந்தா மனசுல தைரியம், உறுதி எப்பொழுதுமே இருக்கும் நமக்கு. ஸ்ரீ சத்ய சாய் யுகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.